இன்னைக்கு கூலி படம் தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் 5 மணி காட்சி 6 மணி காட்சிலாம் போட்டு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கூல் சுரேஷ் படம் பார்க்க வந்திருக்கான் போல அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்கு வரல. எனக்கு ஒரு மன வருத்தம் தான். இன்னைக்கு நான் படம் பார்க்க இந்த ஒரு கனத்த இதயத்தோட தான் படம் பார்க்காம இருக்கிறேன். இல்ல டிக்கெட் எல்லாம் இருக்கு சார். நான் படம் பார்க்க வராம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு இந்த படம் கூலி படத்துல ரஜினி சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பல மாநிலங்களில் இந்த படம் வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுக்காக பேன் இண்டியா படம் என்பதனால் இன்னைக்கு தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க. மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த நடிகரை நடிக்க வச்சிருக்காங்க. சோபின். இந்தியில அமீர்கான் அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க. கன்னடத்தில் உபேந்திரா அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க. நல்லா கலகலன்னு குழு கிளுன்னு இருக்கிறதுக்கு மோனிகா அவங்களே நடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் இப்படி பேன் இண்டியா படமாக இந்த படம் வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஊரா இருக்கிற அந்த தெலுங்கு நடிகர்கள், மலையாள நடிகர்கள், கன்னட நடிகர்கள் இவங்கெல்லாம் நடிக்க வச்சிருக்கீங்களே. தமிழ்நாட்டில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு, லெஜண்ட் அவர்கள். இந்த லெஜண்ட் அவர்கள் அவரோட முதல் படமே பேன் இண்டியா படமாக தான் வந்தது. காலையில் 5 மணி ஷோ போடுறப்ப அவ்வளவு கூட்டம். அப்படி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த கூலி படத்தில் பயன்படுத்தாதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். நீங்க ஒரு கூலி படம் பேன் இண்டியா படமாக இருக்கும்போது நீங்க பேன் இண்டியா படமாக வரணுன்றதுக்காக நீங்க ஒரு ஊரா போய் ஒரு நடிகரா புறக்கி போடுறப்போ, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு இந்த படத்துல நடிக்க வைக்காதது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். புரியுதுங்களா? அந்த சிவன் பார்வதி அவங்க இருக்கும்போது பிள்ளையாரும் முருகனும் அந்த ஞானப்படம் கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, முருகன் ஒரு ஊரா போவாரு. ஆனா பிள்ளையார் அவர்கள் தாய் தந்தையை சுத்தி அந்த ஞான படத்தை வாங்கிடுவாரு. அந்த மாதிரி நீங்க பேன் இண்டியா படமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்க ஊரா போய் ஒரு நடிகரா புறகி போட்டிருக்கீங்களே. இன்னைக்கு தாய் தந்தையை வணங்கி விட்டு அந்த ஞானப்படம் வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் லெஜண்ட் அவர்களை நீங்க இந்த படத்துல பயன்படுத்தாதது மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார், அது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம்.